சிந்தனை செய் மனமே மனமே நீ சிந்தனை செய் மனமே. அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஒரு புத்தம்புது ஒரு ஸ்கிரீன்ல சிந்தனை செய் மனமேன்னு ஒரு பாடலோட ஆரம்பிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஸோ நான் உங்கள் சக்கரவர்த்தி. ஸோ சிந்திக்க தெரிந்தவர்கள் நிறைய பேரை சந்திக்கிறார்கள், சந்திக்க தெரிந்தவர்கள் நிந்திக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கூற்றா இருக்குது. ஸோ சமீப நாட்கள்ல நிறைய பேர் சிந்தனை செஞ்சா என்ன த பவர் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 7 மேக் ஹெவன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செயலை ஒரு கடந்த ஒரு வருடமா நான் முயற்சி செஞ்சு அதுல அடைந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 7 விதமான பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ முதலாவது எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா, காலை எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். அதாவது அந்த பெட்டில் யாரெல்லாம் ஃபைட் போட்டு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே தோற்கடிக்கிறார்கள். ஸோ நம்ம காலையில் எந்திரிக்கக்கூடிய பெட்டவே வின் பண்ணலன்னா நம்ம எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கிறது? ஸோ அந்த 7 விதமான பழக்கங்கள் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ முதலாவது, ஸோ நம்ம இப்ப எப்படி எழுந்திருக்கிறோம், எவ்வளவு நேரத்தில் எந்திரிக்கிறோம்? ஸோ நம்ம என்ன எந்திரிக்கிறோமோ அதுல இருந்து 60 நிமிடங்கள் முன்பாக எழுந்திரிச்சா நம்முடைய வாழ்க்கை மாறுமா? மாறும். ஸோ முதலாவது அதிகாலை எழுணும். ரெண்டாவது, எழுந்தவுடன் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி இருப்பாங்க, உதவி இருப்பாங்க. அது பொருளாவோ பணமாவோ சொல்லாவோ செயலாவோ ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு நம்ம ஒரு நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஆத்ம திருப்தியாகும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நலத்தை அந்த 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டதுல நமக்காக எத்தனை பேர் எத்தனை நேரங்களை நமக்காக செலவிடுறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. என்னுடைய ஆபீஸ்க்காக 8 மணி நேரம் வேலை செஞ்சேன், என்னுடைய தொழிலுக்காக நான் 10 மணி நேரம் வேலை செஞ்சேங்கிறத விட நமக்காக அந்த நாளில் எவ்வளவு நிமிடங்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மூன்றாவது நமக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது மூன்றாவது படி. அது பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு 60 நிமிடங்கள் நம்ம ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு யோகா போகலாம், அல்லது ஒரு ஜாகிங் போகலாம். ஏதாவது ஒரு விஷயத்த நமக்காக செய்யணும். மூன்றாவது. நான்காவது, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயோ தகப்பனோ மனைவியோ குழந்தைகளோ சகோதரனோ சகோதரிக்கோ அன்றைக்கு தினத்துல ஒண்ணும் வேணாம், ஒரு காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணதுல இருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும். காலை நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எந்திரிச்சு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகும்போது அவங்களும் ஒரு சந்தோஷமா, அதாவது 2 பேர் ஒருத்தர் செஞ்சா ஒரு வேலை 60 நிமிடத்துல முடியுதுன்னா 2 பேர் செய்யும்போது அது 30 நிமிடத்துல முடியும். ஸோ 30 நிமிடம் நமக்கு சேமிக்க முடியும். ஸோ காலம் பொன் போன்றதை விட அந்த பொண்ணை விட பெரிதான ஒரு காலத்தை நீங்கள் சேமிக்க முடியும். மூன்றாவது. நான்காவது, ஹெல்ப் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். 5வது பாத்தீங்க அப்படின்னா, அந்த வேலைனால நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய தொழிலையோ நம்மளுடைய வேலைகள்லயோ முதல் வேலை எது, கடைசி வேலை எது? அந்த நாளில் இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு நம்ம அலுவலகத்துக்கு கிளம்புறோம் இல்ல தொழிலுக்கு கிளம்புறோம்னா அந்த முதல் வேலை என்ன செய்யணும்? இப்போ என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னா அந்த வேலையை முதல்ல செய்யலாம். இல்ல என்னுடைய 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த வேலை அங்க இருக்குன்னா அந்த வேலையை செய்யலாம். ஸோ திட்டமிடுதல். நம்ம எப்படி திட்டமிடுறோம் அப்படின்னா, ஏதோ போற வழியில ஒரு வேலையை செய்வோம், ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. திட்டமிடணும், அந்த நாளை திட்டமிடணுங்க. முதலாவது நம்ம என்னென்ன செய்ய போறோங்கிறது நம்மளுடைய டெய்லி நோட்ஸ் எழுதி அந்த நாளின் முதல் வேலை இறுதி வேலையை நம்ம நோட் பண்ணி நம்மளுடைய மொபைல்ல டேக் அ ஸ்கிரீன்ஷாட், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளை நம்ம சிறப்பாக அமைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வதாக ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம், படிப்புறது. டெய்லி நம்ம வாசிப்பை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ நம்மளுடைய சுவாசிப்பு அப்படிங்கிறது பெருகும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வாசிக்க அதை நேசித்து வாசிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சொல்கள், நம்மளுடைய எல்லா வெளிப்பாடும் சிறப்பானதா அமையும். ஸோ இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு படிக்க முடியல அப்படிங்கிற, இன்னைக்கு படிக்கிறதுக்கு முடியல, பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கேளுங்க. அதாவது சொல்லுவாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய படிக்க முடியலன்னு கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் நம்ம கேட்கிறோம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற நல்ல விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா நல்ல விதத்துல மறையும்.
நம்மளுடைய வாழ்க்கை மாறும். 7வதாக நம்மளுடைய அந்த நாளை எப்படி நம்ம இறுதியா முடிச்சோம். காலையில நம்ம ஒரு நாளை தொடங்கணும், இறுதி வரைக்கும் முடிச்சோம். அந்த நாள்ல என்னென்னலாம் நம்ம பண்ணணும், நல்ல விஷயங்கள் என்ன, நல்ல விஷயத்த யாரை சந்திச்சோம், என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டைரியில நம்மளுடைய ஒரு குறிப்பேடா தினசரி எழுதக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் அந்த நாள்ல என்ன செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம செய்ய முடியும். மறுநாளுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சோம். ஸோ இந்த 7 விதமான பழக்க வழக்கங்களை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். முதலாவது, நம்மளுடைய அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும். 2வது, நம்மளுடைய நன்றி கூறுதலை சொல்லணும். 3வது, நமக்காக சில நிமிடங்களையும் ஒதுக்க வேண்டும், நம்முடைய உடல்நல ஆரோக்கியத்திற்காக. 4வது, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உதவிகரமா சின்ன சின்ன செயல்களை செய்யலாம். 5வது, அந்த நாளை திட்டமிடுதல். 6வது, நம்மளுக்காக நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்காக இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நம்மளுடைய படிக்கிறது, கேட்கறது. 7வது, அந்த நாளை எப்படி கடந்து போச்சு அப்படிங்கறத நம்ம செய்யணும். ஸோ இதை நான் சிம்பிளா சொல்லுவேன். அதாவது ஒரு நாளை எப்படி திட்டமிடுகிறீர்களோ ஒரு வாரம் அமையும், ஒரு வாரத்தை எப்படி திட்டமிடுகிறீர்களோ ஒரு மாதம் அமையும், ஒரு மாதத்தை எப்படி திட்டமிடுகிறீர்களோ ஒரு வருடம் அமையும், ஒரு வருடத்தை எப்படி திட்டமிடுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதை இந்த 7 விதமான பழக்கங்கள் 7 மேக் ஹெவன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல மிக்க நன்றி. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.